சினிமாவுல மிகப்பெரிய கனவு படமா கருதப்படும் ஒரே படம் மகாபாரதம். இந்த காவியத்தை மட்டும் தமிழ் திரையுலகம் சரியாக எடுத்து முடிச்சாங்கன்னா கண்டிப்பா படம் 1000 கோடி வசூல் சாதனையை ஒரே வாரத்துல முறியடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. அந்த அளவிற்கு ஒட்டுமொத்த இந்திய திரையுலகமும் திரையில் காண காத்து கொண்டிருக்கு இந்த படத்துக்கு. தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கும் இந்த போர் காவியத்துல எந்தவித ப்ரமோஷனும் தேவை கிடையாது. காரணம், இந்த காவியம் எடுக்கப்பட்டா திரையில் மட்டுமே காண மக்கள் காத்து கொண்டிருக்காங்க. சமீப காலமாக அனைத்து திரையுலகமும் வரலாற்று படங்களை எடுப்பதில் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அப்படி மிகப்பெரிய பொருள் செலவுல படத்தை எடுத்து முடிச்சாலும் அதை வெற்றி பெற வைப்பது அவ்வளவு எளிது அல்ல. காரணம், படத்தை உருவாக்கி அதில் ரசிகர்களின் மனநிலையை காலத்தின் பின்னோக்கி எடுத்து செல்வது கடினம். தமிழ் சினிமாவின் கனவு படமான பொன்னியின் செல்வன் திரைக்கு வர காத்து கொண்டிருக்குது. இப்படம் வசூலில் இமாலய சாதனையை அடையும் அப்படிங்கிறது சந்தேகம்தான். காரணம், 1000 கோடி வசூல் அடைய படத்தை பற்றிய அறிவிப்பும் எதிர்பார்ப்பும் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் பரவி இருக்க வேண்டும். தெலுங்கு சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனர் எஸ் ராஜமௌலி அவர்கள் மகாபாரதத்தை எடுக்க வேண்டும் என பல தொலைக்காட்சி பத்திரிகையில கூறியிருக்கிறாரு. அவரோட திரைப்படம் உருவாக்கும் திறமையை ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்த்து அசந்தது என்பதுதான் நாம் அறிந்ததே. இருப்பினும் தமிழ் சினிமா இந்த படத்தை கையில் எடுத்தால் சரியான கதாபாத்திரங்களை யார் யார் என்றும் எந்தெந்த நடிகர்கள் நடித்தால் பொருத்தமாக இருக்கும் என்று கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. படத்தை உருவாக்கும் அந்த பிரம்மாண்ட இயக்குனர் யார்? சாதாரண கதையையும் காவியமாக சொல்லும் இயக்குனர் மணிரத்னமா? சிறிய நிகழ்வையும் பிரம்மாண்டத்துல ஆழ்த்தும் இயக்குனர் சங்கரா? கீழே சொல்லுங்க. மேலும் இந்த படத்தை எடுக்க பெரிய பொருள் செலவு தேவைப்படும். அதற்கு இது மற்ற கதைகள் போல் சாதாரண கதை கிடையாது. இது ஒரு மகா காவியம். அதனால் வேல்பாரி படத்தை இயக்குனர் சங்கர் எடுப்பதாக கூறுவது உண்மை அப்படின்னா மகாபாரதத்தை தமிழ் சினிமா எடுக்க திறமையும் வலிமையும் உள்ளது என்பதே நம்பகத்தக்க உண்மை. மேலும் மகாபாரத காவியத்தோட உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற சினிமா அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.